We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 46 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 42. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 46 வரை. அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபேதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆந்தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான். எழுந்திருங்கள், போவோம் என்றார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் இந்த அற்புத ஆராதனைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். We welcome you in the name of the Lord Jesus Christ to this miracle service. We are so glad that you could join us. நீங்கள் எங்களோடு கலந்து கொள்கின்ற இந்த ஆராதனையில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு, the title of today's message is He heals the broken-hearted. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் என்ற தலைப்பில் கூட இந்த பிரசங்கம் இருக்கிறது. Scripture reveals that only God can truly heal brokenness. நொறுங்குண்டவர்களை உண்மையிலே குணமாக்கக்கூடியவர் கர்த்தர் ஒருவர் தான் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்மை சுற்றி பார்க்கிற நேரத்தில், இந்த நாட்களில் நாம் சுற்றி பார்க்கும் நேரத்தில், இந்த உலகத்தை காணும் போது நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், நொறுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, சிதறப்பட்ட, பயத்தில் இருக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது. When we look around us today, we realize that we live in an increasingly fractured, fragmented and fearful world. On the outside everything looks normal. வெளிப்புறமாக பார்க்கும்போது எல்லாம் ஒரு நன்மையாக நன்றாக இருக்கிறது போலாக ஒரு தோற்றம். இருப்பினும் ஜனங்கள் அவர்கள் வேலைக்கு போகிறார்கள், குடும்பங்கள் அவர்களோட காரியங்களை செய்து கொண்டு இருக்கார்கள், வாழ்க்கை தொடர்ந்து நன்றாக சென்று கொண்டு இருக்கிறது என்று ஒரு தோட்டமாக இருக்கிறது. We see people going normal to work. We see families carrying on with whatever they are doing, and life seems to go on well.
But on the inside, it can be a very different story. ஆனால் உள்புறமோ இருதயத்துக்குள் அது வித்தியாசமாக உள்ள ஒரு நிலைமையாக இருக்கக்கூடும். உள்புறத்தில் அநேகர் துயரத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறார்கள். Many are struggling, many are hurting on the inside. சிலர் உடைக்கப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, ஒதுக்கப்பட்ட நிலைமைகள் கூட இருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் சேதங்கள், வேதனைகள், some are broken, some feel abandoned, some feel rejected, some are carrying their burdens wrapped up quietly in their hearts, invisible bandages. சிலர் அவர்கள் உள்ளத்தில் வேதனையை அமைதியாக யாருக்கும் வெளிப்படுத்தாமல் அவர்கள் வாழ்க்கையை கடந்து செல்கிறார்கள். யாரும் காணவில்லை, அவர்களுடைய உண்மையான நிலைமையை யாரும் அறிந்து கொள்ளவில்லை, கேட்கவில்லை. ஆனால் அவர்களுடைய நிலைமை அப்படியாக இருக்கிறது. No one sees what they are going through. No one hears about it. But it is still there, the pain, the struggles, the challenges. And so many people suffer silently. அமைதியாக வெளிப்படுத்தாமல் அநேகர் கஷ்டத்திலையும் போராட்டத்திலையும் இருக்கிறார்கள். வெளிப்புறத்தில் பார்க்கையில் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் உள்ளத்திலேயோ வேதனைகளும் கஷ்டங்களும். Outwardly they seem perfectly fine, doing well, but in their hearts is a struggle, the challenges, the difficulties. Perhaps some of you are feeling that way. ஒருவேளை நீங்கள் அப்படியாக உங்களோட நிலைமை இருக்கக்கூடும். அப்படியாக இருக்கிறேன் என்றால் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களோட ஜபங்களை கேட்கிறவராக இருக்கிறார், உங்களோட கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார், உங்களுடைய இருதயத்தை அழுகையை அவர் காண்கிறவராக இருக்கிறார். If you are one of them who feels that way, today I would like to let you know that God cares about you. God hears your prayer. He sees your tears and He knows the cries of your heart. And not only does He hear, He responds. அவர் கேட்கிறவர் மட்டுமில்லை, அறிகிறவர் மட்டுமில்லை, அதுக்கு மறுமொழி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை காண்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆழமாக நேசிக்கிறார். God sees you, God hears you, He is with you, and He cares deeply about you. And so I would like to invite you at this time to pray with me as we open up our hearts and our ears to allow God's word to speak to us. இந்த நேரத்துக்கு கூட உங்களை ஒரு அழைப்புதல் கொடுக்கிறேன். என்னுடன் ஜெபம் பண்ண கூட ஆண்டவருடைய வார்த்தை தாமே உங்களை இந்த நாளில் கூட பலப்படுத்தவும் உங்களை உறுதிப்படுத்தவும் நாம் ஆண்டவரை நாடுவோமாக. எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாக நேசிக்கிறீர் என்று ஆண்டவரே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே அவருடைய தியாகமும் அவர் நமக்காக பட்ட பாடுகளும் மூலமாக கூட ஆண்டவரே உங்களுடைய ஆழமான அன்பை நாங்கள் அறிகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களோட உடைக்கப்பட்ட நிலைமைகளை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே எங்களை சந்தியும், உமது வார்த்தை மூலமாக எங்களை சந்தியும். ஆண்டவரே இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு மத்தியிலும் உமது நன்மைகளும் ஆண்டவரே, உமது ஆறுதலும் உமது குணமாக்குதலும் வர ஆண்டவரே இந்த நாளில் கிருபை செய்தார்களும். இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. இந்த நாளில் குணமாக்குதல் ஆராதனை மட்டும் இல்லை, ஆனால் இந்த நாளில் கூட குருத்தோல் ஞாயிறாக கூட இருக்கிறது. டுடே இஸ் நாட் ஜஸ்ட் a miracle service, but it is also Palm Sunday. This is the Sunday before Resurrection Sunday, marking the beginning of the Holy Week. இது இந்த நாளில் கூட இந்த குருத்தோல் ஞாயிறில் அது உயிர்த்தெழுந்த ஞாயிறை விட ஒரு வாரத்துக்கு முன்பாக இருக்கிறது. இந்த வாரம் பரிசுத்த வாரம் என்று அழைக்கப்படுகிறது. On this day we remember with gratefulness to God about what Jesus went through and did for us. இந்த குருத்தோல் ஞாயிறில் நாம் நினைவு கூறுகிறோம், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்த
தியாகத்தையும் நமக்காக செய்ததையும் அவர் நமக்காக எப்படி பாடுபட்டார் என்று கூட நாம் அறிந்து கொண்டு நன்றி உள்ளத்துடன் ஆண்டவருக்கு இந்த நாளை கொண்டாடுகிறோம். 2000 வருஷங்களுக்கு மேலாக கூட முன்பாக இயேசு இந்த நாளில் எருசலேம் நகரத்துக்குள் ஒரு கழுதை மேல் வந்தார். More than 2000 years ago, on this day in Jerusalem, Jesus came into Jerusalem riding on a donkey. The crowd welcomed him with palm branches shouting, Hosanna, Hosanna. அங்கே உள்ள ஜனங்கள் அந்த நாட்களில் அவரை வரவேற்றார்கள். குருத்தோள்களை ஆட்டி அவர்கள் ஹோசனா ஹோசனா என்று சத்தமிட்டு ஒரு ராஜாவை வருகை செய்வது போலாக அவரை வரவேற்றார்கள். They celebrated and welcomed him like a king. But they did not realize something. ஆனால் அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளவில்லை. That this would be his final entry into Jerusalem. எருசலேத்துக்குள் இதான் கடைசி முறையாக இயேசு வருவார் என்று அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. அவரோட வருகை மரணத்தை நாடி, சிலுவையின் மரணத்தை நாடி அவர் வருகிறார் என்று அவர்கள் அறியவில்லை. They did not know that he was going to face death on the cross. But within days everything changed. ஆனால் அந்த வாரத்துக்குள், அந்த சில நாட்களுக்குள் எல்லா நிலைமைகளும் மாறிவிட்டது. The same Jesus who was welcomed would be betrayed. எப்படி அந்த இயேசுவை அவர்கள் வரவேற்றார்களோ அந்த இயேசு அவரை காட்டி கொடுக்கவும் அவர் கைது செய்யப்படவும் படுவாராக. He would be betrayed and he would be arrested. He would be crucified. அவர் கைது செய்து அவர் சிலுவையில் மரணத்தை அடையும்படி அந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்கிறோம். Yet this was all part of God's plan. ஆனாலும் அவர்கள் அறியாமல் இருந்தாலும் இது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. இசையா 53வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக சொல்றதை நம்ம வாசிப்பதை கேட்போமாக. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. The punishment that brought us peace was on him. அவர் மேல் அந்த நமக்கு நாம் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானம், அதோட ஆக்கினை அவர் மேல் வந்தது. It shows us the price that Jesus paid. அவர் எவ்வளவாக பாடுபட்டார் நம்முடைய சமாதானத்துக்காக என்று நாம் அறிந்து கொள்கிறோம். So that we can have peace and healing. நமக்கு சமாதானம் உண்டாகவும் குணமாக்குதல் உண்டாகவும் அவர் பாடுபட்டார். Today's main verse which you heard being read from Matthew 26 takes place during that same week. இந்த நாளில் வாசிக்கப்பட்ட மத்திய 26வது அதிகாரத்திலிருந்து வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். அதே வாரத்தில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. அது கெத்செமனே தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. It is an event that took place in the garden of Gethsemane. This was a place that Jesus often went with his closest disciples, Peter, James and John. பேதுரு, யாக்கோப், யோவானோடு அவரோட சீஷர்கள் அவர்களோடு அடிக்கடி அவர் சென்ற ஒரு இடமாக இருக்கிறது. அங்கு சென்று அவர் அநேக நேரம் அவர்களோடு அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுற இடமாக இருந்தது. It is a place that he visited to rest and to pray. But this time it was different. ஆனால் இந்த வேளையோ அது வித்தியாசமாக இருந்தது. This would be the last visit before he was arrested. அவர் கைது பண்ணுறதுக்கு முன்பாக இதுதான் அவரோட கடைசி முறை அவர் அந்த தோட்டத்துக்கு செல்வதாக இருக்கிறது. Here in this garden we don't see Jesus teaching, we don't see him performing miracles, but we see him struggling. இந்த தோட்டத்தில் இந்த முறையானது அவர் சொல்லிக் கொடுக்கவில்லை, இந்த பாடமும் சொல்லிக் கொடுக்கவில்லை அல்லது அற்புதம் செய்யவில்லை. ஆனால் அங்கே என்ன நடக்குது என்றால் அவர் போராடுகிறார், அவர் கஷ்டப்படுகிறார். Because Jesus knew exactly
what was coming. அவர் என்ன வருகிறது, என்ன நடக்க போகுது என்று அவர் அறிந்தவராக இருக்கிறார். He knew that very soon he would be betrayed, he would be beaten, he would be crucified. அவர் அறிந்தார், அவர் வெகு வேகத்தில் அவர் காட்டி கொடுக்கப்படுவார், அவர் அடிக்கப்படுவார், அவர் சிலுவையில் அறையப்படுவார். He would carry the sins of the entire world. உலகத்தின் அனைத்து பாவங்களையும் அவர் சுமப்பார் என்று அவர் அறிந்து கொண்டார். And yet as that moment drew near, he was deeply troubled. அவர் அறிந்திருக்கார், இதுக்காக தான் அவர் வந்தார் என்று அறிந்த கூட அந்த நேரத்தில், அந்த நேரம் நெருங்கும் போது அவர் வேதனைப்பட்டார், துக்கப்பட்டார், கஷ்டப்பட்டார். He was deeply troubled, he was grieved, he was distressed, and he was in anguish. And so this raises a question many of us ask. இந்த நிலைமை பார்த்து அநேகர் கேள்வி கேட்பார்கள், ஏன் ஆண்டவர் நம்ம மத்தியில் கஷ்டத்துக்கு இடம் கொடுக்கிறார்? Why does God allow suffering? We don't have the real answer, but we know that we live in a fallen and broken world. தேவனுடைய உண்மையான பதில் நம்ம அறியாமல் இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன அறிந்திருக்கோம் என்றால், ஒரு உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்கிறோம். துயரங்கள் இந்த உலகத்தில் ஒரு பாகமாக இருக்கிறது. Suffering is a part that is reality in this world. இந்த உலகத்தில் உண்மை உள்ள நிலைமையாக இருக்கிறது பாடுகள், துயரங்கள், கஷ்டங்கள். Sometimes God allows it as part of human freedom. சில நேரங்களில் அது மனுஷனுடைய சுதந்திரத்துக்காக அவர் அதை அனுபவிக்கிறார். சில நேரங்களில் நம்மை உருவாக்க அவர் அதுக்கு இடம் கொடுக்கிறார். Sometimes he allows it to shape us, to strengthen our faith, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும், and to build our character, நம்முடைய குணங்களை உருவாக்கவும், or to even draw us closer to him, அவருடைய இடத்தில் நம்மை நெருங்கும்படியாக அணைத்து கொள்ளவும். அவர் சில நேரங்களில் இந்த நிலைமைகளை நம் வாழ்க்கையில் அவர் அனுபவிக்க கொடுக்கிறார். He allows it sometimes in our lives. And in this passage we see that even Jesus struggled just like us. இந்த வசனங்களில் நம்ம என்ன காண்கிறோம் என்றால், தேவகுமாரனாக இருக்கிற இயேசு அவர் முழுமையாக தேவனாக இருந்தார், முழுமையாக மனுஷனாக இருந்தாலும் அவரும் கஷ்டப்பட்டார், துயரப்பட்டார் நம் போலாக. அந்த தோட்டத்தில் அவர் சீஷர்களோடு அங்கே இருந்து அவர்கள்ட்ட சொல்கிறார், ஜெபம் பண்ணுங்கள் என்று. அது 41வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றாரு. Watch and pray so that you do not fall into temptation. சோதனைக்குள் நீங்கள் விழாமல் நீங்கள் பாதுகாத்து ஜெபம் பண்ணுங்கள் விழித்திருந்து என்று சொல்கிறாரு. இயேசு அவர் வாழ்க்கை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான காரியம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணினார். One of the things, most consistent thing that Jesus did in his life was that he prayed. அவர் ஜெபம் பண்ணினார். அவர் பிதாவிடத்தில் எப்பொழுதும் அவருடைய நிலைமையை கொண்டு வந்து அவர் ஜெபம் பண்ணினார். தனியாக இருந்து அவர் ஜெபம் பண்ணினார். Often he withdrew to be alone to pray to the Father. And Jesus shows us here that when life becomes difficult, when life becomes crushing, we are to pray. இங்கே அவர் என்ன எடுத்து காட்டுகிறார் என்றால், நம் வாழ்க்கையில் கஷ்டமான நிலைகளிலும் நம் போராட்டமான நேரங்களிலும் கூட நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. Because prayer does not push God away, it draws you closer to him. ஏனென்றால் நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போக மாட்டார், அவர் நம்ம இடத்தில் இன்னும் நெருங்கி வருகிறார் என்று இவர் எடுத்து காட்டுகிறார். At this moment, ஆனால் இந்த நேரமோ, அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த நேரமோ அவர்
மிக வேதனையில் இருக்கிறார். he is grieving and he is at his lowest point. அவர் ரொம்ப பலவீனமான நேரத்தில் இருக்கிறார். அவரோட சீஷர்களோ அவர்கள் உறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். the disciples who came with him are asleep and his betrayer is on the way. அவரை காட்டி கொடுக்கிறவனோ வந்து கொண்டே இருக்கிறான். அவரோட ஆத்மா துக்கித்து என்று வேதம் சொல்கிறது. It says in scripture that he was overwhelmed with sorrow. அப்படி இருக்கையில் அவர் பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். 39வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் போராட்டமான நிலைமையிலும் அவர் யாரை நாடுகிறார் என்றால் பிதாவை நாடுகிறார். In his most toughest and most difficult and most weakest moment, he turns to his father, to God, and says, my father. பிதாவே என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்டு உமது இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் நீக்கும்படி செய்யும் என்று கேட்கிறார். And he turns to the father and says, if it is possible, may this cup be taken from me. அவர் ஒரு நேர்மையான உண்மையான ஒரு ஜெபம் செய்கிறார். And this is an honest prayer that he is making. He is not pretending to be strong. அவர் தைரியமாக இருக்கிறேன், என்னால் முடியும் என்ற அந்த எண்ணத்தில் இல்லாமல் அவரோட உண்மையான நிலைமையை, மனநிலைமையை ஆண்டவர் இடத்தில் கொண்டு வருகிறார். He brings his true situation to God. And he's saying, if it is possible, do it another way. I can't bear this way. அவர் கேட்குறாரு, முடிந்தால் ஆண்டவரே வேற ஒரு வழியை பயன்படுத்தும் ஆண்டவர், வேறு வழியை செய்யும்படி எனக்கு உதவி செய்யும், இது என்னால் எடுத்துக்கொள்ள முடியல. அதுதானே சில நேரம் நம்ம ஆண்டவர் இடத்தில் கருதுகிறோம். நம்மளால் எடுக்க முடியாத நிலைகளை ஆண்டவர் இடத்தில், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று நாம் கூப்பிடுறோம். அதே தான் இயேசுவும் இங்கே அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். அவரோட வேதனையை முழுமையாக ஆண்டவர் இடத்தில் கொண்டு வருகிறார். He brings his pain fully to God. And it says in verse 38, 38வது வசனத்தை வாசிப்பதை மீண்டுமாக கேட்போமாக. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். என் ஆத்மா மரணத்துக்குவான துக்கித்து இருக்கிறது என்று சொல்றாரு. He says, my soul is overwhelmed with sorrow to the point of death. மரணம் அளவுக்கு என் ஆத்மா இந்த நிலைமையில் இருக்கிறது என்று சொல்றாரு. இந்த பாத்திரத்தை முடிந்தால் ஆண்டவரே இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளும். Lord, if it is possible, Father, it is possible, remove this cup from me, he says. ஏன் அந்த பாத்திரத்தில் என்ன அடங்கி என்றால் அவர் அந்த பாத்திரத்தில் அநேக காரியங்கள் அடங்குகிறது. there's many things that's in that cup that he is about to bear. It means betrayal. அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார். அவரோட சொந்த சீஷர்னால் அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார். அவரோட சீஷர்கள் அவரை விட்டு எல்லாம் அவர் கைது செய்கிற நேரத்தில் அவர் ஓடி விடுவார்கள். he was betrayed by his disciple. His other disciples, when he is caught, they abandoned him and ran away. It meant injustice. He also அவர் மேல் அநீதியை சுமக்கப்பட்டார். அவர் மறுதளிக்கப்பட்டார். அவரோட ஜனங்கள் அவர் பார்த்து, எங்களுக்கு எந்த ராஜாவும் வேணாம், சீசர் இருந்தார் அது போதும் என்று அவர்கள் சொன்னார்கள். Even his people rejected him. They say, we don't need no king, we have Caesar and that is enough. He was beaten. அவர் அடிக்கப்பட்டார்.
அதுக்கு மேலாக அந்த உலகத்தின் பாவம் அவர் சுமந்து கொண்டார். And the sin of the whole, the weight of the sin of the whole world was to be put on him. And not only that, he also realized that there will be a moment when he will be separated from the Father. அவர் அதே நேரத்தில் அறிந்து கொண்டார், ஒரு நேரம் வரும், அவர் பிதாவின் இடத்திலிருந்து அந்த ஐக்கியத்திலிருந்து அவர் பிரிக்கப்படுவார். அது ஒரே முறம் அது நடக்கப்படும். It will happen once and for the only one time. But that separation is something he has never experienced in his life. அந்த பிரிவினையானது அவர் வாழ்க்கையில் நடந்ததே அல்ல. ஆனால் இந்த எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது, அந்த நிலைமையை பார்க்கும்போது அவர்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. And when he saw the weight of all that he had to carry, he could not bear it. லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் மிகவும் வியாகுலம் பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். And being in great anguish, he prayed more earnestly. So much so that his sweats was like drops of blood falling to the ground. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துள்ளிகளாக தரையிலே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவாக அவர் வேதனைப்பட்டார். அதே நேரத்தில் அவர் தனியாக அந்த நிலைமையில் இருந்தார். He had to go through this situation alone. And here is something that we learn from here. இந்த சம்பவத்தில் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், இயேசுவும் போராடினார். நாம் எப்படி கஷ்டப்படுகிறோமோ, நாம் போராட்டத்தில் இருக்கிறோமோ, அதே பாதையில் அவர் சென்றார். We realize that, as we struggle in our life, we struggle in challenges, we question why we have to go through this. But Jesus also struggled to do the will of God. It means you are human. When we go through, when we fail, we are struggling. It does not mean our faith is weak. நாம் பாடுபடுறதுனால, நம்ம போராடுறதுனால நம்மளோட விசுவாசம் பலவீனமானது என்று அர்த்தம் அல்ல. அது என்ன அர்த்தம் என்றால், நாம் மனிதராக இருப்பதனால் சில நேரங்களில் நாம் பலவீனமாக இருப்போம். Faith is not the absence of pain. விசுவாசம் இருப்பதனால் எந்த வேதனையும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு அர்த்தம் அல்ல. Faith is choosing to trust God. நாம் விசுவாசம் இருக்கையில் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேர்ந்தெடுப்போம். வேதனையில் கூட ஆண்டவரை பின்பற்ற தேர்ந்தெடுப்போம் என்று தான் அர்த்தம். So if you feel overwhelmed, if you are feeling like you are barely holding on, remember this: Jesus knows how you feel. இந்த நாளில் நீங்கள் அது போலாக ஒரு வேதனைக்குள், ஒரு கஷ்டத்துக்குள், ஒரு போராட்டத்துக்குள் இருக்கிறீர்கள் என்றால் இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களோட நிலைமையை குறித்து, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்களோட வேதனை குறித்து இயேசு அறிந்திருக்கிறார். அவர் புரிந்து கொள்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களை வழி நடத்துவார். He is not only for you, he is with you and he cares about you. After expressing the pain, Jesus says, yet not as I will, but as you will. அவர் தேவனிடத்தில் அந்த விண்ணப்பம் செய்த பிற்பாடு அவர் இப்படியாக 39வது வசனத்தில் சொன்னதை வாசிப்போமாக. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் அங்கே சொல்கிறாரு, ஆண்டவரே, பிதாவே, என்னால் எடுத்துக்கொள்ள முடியல, இந்த பாத்திரத்தை முடிந்தால் எடுத்து விடுங்கள், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவும் என்று அவர் சொல்கிறார். அவர் தம்மைத்தானே பிதாவின் இடத்தில் சரணடைகிறார். He says, even though he says, Father, I cannot bear this pain, I cannot take this,
Can you take this cup away from me? Can you do it in another way? Yet not my will, but your will be done. And then he surrenders to the Father. He does not argue. He does not resist. He does not run. He yields to the will of the Father. அவர் இன்னும் தொடர்ந்து போராடவில்லை, எதிர்க்கவில்லை, நிலைமை விட்டு ஓடக்கூடவில்லை. ஆனால் ஆண்டவரோட பிதாவோட சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படுகிறார். Not just to suffering, but the whole will of the Father. அந்த போராட்டத்துக்கு மட்டுமல்ல, பிதாவோட முழு சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். And here is something that we need to learn. இதை நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், having won the victory in the garden, he was ready to face the cross. இங்கே நாம் என்ன இயேசுவின் வாழ்க்கையில் இந்த நிலைமையில் அறிந்து கொள்கிறோம் என்றால், அவர் அந்த தோட்டத்தில் அந்த சூழ்நிலையின் மேல் அவர் ஜெயம் கொண்டு அந்த சிலுவையின் மரணத்தை சந்திக்க ஆயத்தமாக இருந்தார். Having won the battle in that garden, where he won, he surrendered himself to the Father fully and won the situation, he then was prepared to face the cross. And we read that in verse 45 and 46. அதை நாம் 45வது மத்தேயு 26 45வதும் 46வது வசனத்திலும் வாசிப்பதை கேட்போமாக. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களின் இடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான். எழுந்திருங்கள் போவோம் என்றார். எழுந்திருங்கள் போவோம். He says, rise, let's go. Here comes my betrayer. After surrender, Jesus stands with strength. அவரோட நிலைமையை பிதாவில் இடத்தில் ஒப்பு கொடுத்த பிற்பாடு அவர் தைரியத்துடன் நிற்கிறார். Because the victory begins with surrender. நம்முடைய ஜெயமானது நாம் சரணடையும் போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். உலகம் சொல்லும், உன்னையே முன்பாக வை, மற்றதெல்லாம் அதிகாரத்துக்குள் கொண்டு வந்துரு, தயங்காது என்று சொல்லும். The world will tell you, hold on, control everything, protect yourself, உன்னையே பாதுகாத்துக்கொள் என்று சொல்லும். ஆனால் தேவ வசனமோ சொல்கிறது, நாம் சரணடைவோமாக, அவரை நம்புவோமாக, நாம் ஒப்பு கொடுப்போமாக. Surrender is not giving up. Surrender is giving over. நாம் சரணடையும் போது நாம் அதிலேருந்து விலகி போவதில்லை, ஆனால் என்றால் ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். And when we surrender, God's strength meets us there. நாம் ஒப்பு கொடுக்கும் போது, நாம் சரணடையும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த விசுவாசம் உங்களை பலப்படுத்தும் என்று விசுவாசிக்கிறேன். And I believe that today that these words and this situation that Jesus went through will encourage you, because Jesus has already been to where you are now. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, எந்த சூழ்நிலைகளில் இருக்கிறீங்களோ, அதை இயேசு அறிந்தவராக இருக்கிறார். உங்களோட தனிமை, உங்களோட துயரங்கள், கஷ்டங்கள், உடைக்கப்பட்ட நிலைமை அவர் அறிந்தவராக இருக்கிறார். He knows your loneliness. He knows your pain and suffering. He knows your brokenness. You are not alone. நீங்கள் தனியாக அல்ல. அவர் உங்களோட இருதயத்தை அறிந்திருக்கிறார். He sees your heart. The wounds no one else sees. மற்றவர்கள் உங்களோட மனநிலைமையை அறியாமல் இருப்பார்கள், உங்களோட போராட்டத்தை அறியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அப்படி இருக்கையில் அவர் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். மத்தேயு 11வது அதிகாரம் 28லேருந்து 30 வரை வாசிப்பதை கேட்போமாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come to me,
all who are weary and burdened, and I will give you rest. And this day Jesus calls you. இந்த நாளில் இயேசு உங்களை அழைக்கிறார். உண்மை என்றால் அவர் இளைப்பாறுதல் மட்டுமல்ல, உங்களோட இருதயத்தின் குணமாக்குதலையும் அவர் செய்வார். He does not just give you rest, but he brings healing to your heart. He heals the broken hearted. உடைந்த உள்ளவர்களை குணமாக்கம் செய்கிறவராக இருக்கிறார். So today the question is not whether you are hurting, the question is will you bring your heart to Jesus. இந்த நாளில் நம்ம என்ன கேட்க வேண்டிய கேள்வி என்றால், எவ்வளவாக உங்களோட உள்ளம் உடைந்திருக்கிறது, நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீர்களா, கஷ்டத்தில் இருக்கிறீர்களா என்ற கேள்வி அல்ல. இந்த நாளில் உங்களோட இருதயத்தை நீங்கள் இயேசு இடத்தில் கொண்டு வருவீர்களா? அவர் அழைக்கிறார், அவரை விசுவாசித்து அவரிடத்தில் வரும்படி. Jesus invites you to trust him with your pain. உங்களோட துயரத்தில், உங்களோட துக்கத்தில் அவரிடத்தில் வரும்படி அழைக்கிறார். He calls you in your pain, in your struggles, to surrender and to come to him, because he will give you rest. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் மட்டுமல்ல, உங்களுக்கு குணமாக்குதலையும் தருவார், சுகத்தையும் தருவார். நம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளில் உமது வசனங்கள் மூலமாக நீர் எங்கள் இடத்தில் பேசினமைக்காக நன்றி சொல்கிறோம். Father, we want to just thank you for reminding us that you are not far from us. ஆண்டவரே, நீர் இந்த நாளில் எங்களிடத்திலிருந்து தூரமாக இல்லை, எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்று வெளிப்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட உண்மையான மனநிலைமையை நீ அறிந்த தேவனாக இருக்கிறீர். Lord, you truly understand our heart condition. Who can we turn to? யார் இடத்தில் நாங்கள் போவோம் ஆண்டவரே? நீரே எங்களோட தேவனாக இருக்கிறீர். You are our God, our Savior. And Lord, we thank you for the sacrifice that Jesus did on the cross for us. எங்களுக்காக இயேசு செய்த தியாகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறோம். ஆறுதல் பெற்றுக்கொள்ளவும், இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளவும். Lord, we come to you to receive healing, to receive rest. Father, we pray that whoever is turning to you this day may receive your comfort. ஆண்டவரே, யார் யார் உம்மிடத்தில் நோக்கி உம்மை கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் இடத்தில் இந்த நாளில் கூட ஆண்டவரே நீர் சுகத்தை தரும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளும்படி கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோட உடைக்கப்பட்ட உள்ளங்கள் ஆண்டவரே சுகம் பெற, உம்முடைய நன்மை பெற நீர் ஆசீர்வதியும். Lord, we pray that you heal the broken hearted, O Lord, that they receive your love, deep love, ஆழமான உம்முடைய அன்பை அவர்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளும்படி கூட ஆண்டவரை கிருபை செய்தருளும். இது அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.